காவிரி தீர்ப்பானது தமிழ்நாட்டை கர்நாடகாவினுடைய வடிகாலாக ஆக்கிவிட்டது. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் சுமார் 45 டிஎம்சி நீரை குறுவை சாகுபடிக்கு நாம் பயன்படுத்தி இருக்க முடியும். இன்று கடலுக்கு 116 டிஎம்சி சென்றிருப்பதாகவும் விவசாயத்துக்கு 99 டிஎம்சியை பயன்படுத்தி இருப்பதாகவும் அரசு தரப்பு கூறுகின்றது. ஏற்கனவே கர்நாடக அணைகளெல்லாம் நிரம்பி இனிமேல் தேக்கினால் அணைகள் உடைந்துவிடும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதியே தமிழ்நாட்டுக்கு உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த உபரி நீருக்கும் தற்போது ஆபத்து வந்துவிட்டது. மேகதாத்துவில் கர்நாடக அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற உபரி நீரும் வெகுவாக குறைந்து போகும். ஆக கடைமடை உரிமையை தமிழ்நாடு முற்றிலுமாக இழந்து போகும். இந்த அணை கட்டுவதை மத்திய அரசு தடைப்படுத்திட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெறுவதற்காக சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக தாக்கல் செய்ய முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை கூட்டமைப்பு அரசுக்கு வைக்கின்றது. கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்டது. சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, அயல்நாட்டு இந்திய தயாரிப்பு மதுக்களுக்கு தடை. அதே நேரத்தில் கள்ளுக்கு விலக்களிப்பு அளிக்கப்பட்டது. கேரளாவிலும் அதே நிலைதான். உலகத்தில் 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் உள்ளன. இந்த நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் தடை அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உலகளாவிய நடைமுறைக்கும் எதிரானது. 1/1/87 எடுத்தது கொள்கை முடிவு அல்ல, அது ஒரு கொள்ளை முடிவு. இதற்காக கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக இதுவரை 3 முறை தமிழ்நாட்டில் அசுமேத யாகங்கள் நடத்தப்பட்டன. அந்த குதிரையை தடுத்து நிறுத்த கலைஞர் அரசும் முன்வரவில்லை, ஜெயலலிதா அரசும் முன்வரவில்லை. வரும் 2019 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இந்த அரசுக்கு சவால் விடும் நோக்கில் சென்னையில் ஒரு அசுமேத யாகத்தை நடத்துவதாக உள்ளோம். அந்த யாக குதிரையை அரசோ அரசியல் கட்சிகளோ தடுத்து நிறுத்தினால் அவரோடு கள்ளியக்கம் வாதிடும். அந்த வாதத்தில் கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் கலைக்கப்படும். இந்த சவாலை ஏற்று வாதிட முன்வர வேண்டும். எங்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இன்னும் சில விவசாயிகள் பிரச்சனையை இத்துடன் இணைத்தும் பொதுமக்கள் நலன் கருதியும் வரவிருக்கும் திருவாரூர், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல்களில் கள்ளியக்கம் வேட்பாளர்களை களம் இறக்கும். வெற்றி தோல்வி இதனுடைய நோக்கம் அல்ல. மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதே இந்த போட்டியினுடைய நோக்கம். எப்படி ஜல்லிக்கட்டுவை நிற்பதற்காக இளைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் இணைந்து போராடினார்களோ அதை போல இந்த போராட்டத்தில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னிறுத்தப்படுவார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்புமுனை ஏற்படும். வரும் 2019 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக கள்ளியக்கம் அப்போது இருக்கும். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பித்துரை அவர்கள் திருச்சியிலே இருந்து கோவை வரை 12 வழிச்சாலை அமைக்கப்படும் என்று பேட்டியின் போது சொல்லியிருக்கின்றார். இந்த சாலை தேவையில்லாதது. இது இந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஒரு ஜோக்காகவே நாங்கள் கருதுகின்றோம். 12 வழி சாலை என்பது தேவையில்லாத ஒன்று என்பதுதான் எங்களுடைய கருத்து. தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையை
இந்திய அரசு நாடெங்கிலும் நடத்தி கொண்டிருக்கின்றது. நாடு தூய்மை அடைய வேண்டுமேயானால் இயற்கையை காக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பாரு கழுகுகளும் காக்கைகளும் தான். இந்த கழுகுகள் எங்கேயாவது விலங்குகள் இறந்து போனால் ஹெலிகாப்டர் மாதிரி வந்து இறங்கி 10வது நிமிடத்தில் எலும்புக்கூடுதான் இருக்கும். துர்நாற்றம் என்பது ஏற்படாது. அப்படிப்பட்ட பாரு கழுகுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருந்தது. தற்போது விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய வலி நிவாரணி மருந்தின் காரணமாக அந்த வலி நிவாரணி மருந்து கொடுத்த விலங்கு இறந்து போய்விட்டால் அந்த இறந்த உடலினுடைய மாமிசத்தை இது உட்கொண்டால் அது இறந்து போகும். அப்படி இறந்து போன காரணத்தால் இன்று நீலகிரி மாவட்டம், கூடலூர் வட்டம், தேவாரா காடுகளில் மட்டும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கழுகுகள் மட்டுமே உள்ளன. இந்த பாரு கழுகுகள், பிணந்தண்ணி கழுகுகள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த பிணந்தண்ணி கழுகு ஒவ்வொன்றும் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும். அதே போல பெருந்தலை காக்கையை நாம் காக்க வேண்டும். அந்த காக்கை மற்ற காக்கைகள் வெகுவாக அழிந்து போயின. சுற்றுச்சூழல் மாசுபட்டு கிடப்பதற்கு இந்த பறவைகளும் அந்த பாரு கழுகுகளும் எண்ணிக்கையில் குறைந்து போனதுதான். ஆக இவற்றை பாதுகாக்க முற்பட வேண்டுமே ஒழிய இதை பற்றியெல்லாம் சிந்தனை இல்லாமல் சுற்றுச்சூழலை எந்த விதத்திலும் சுகாதாரத்தை நாம் காக்க முடியாது. ஆளுநர் அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு வந்தார்கள். ஒரு சில உறுதிமொழியை அவர் சில குழந்தைகளை எடுக்க வைத்தார்கள். இது ஏற்புடையதுதான். அதே நேரத்தில் ஆளுநர் ஒரு மாநில அரசினுடைய நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. ஆளுநர் பதவியை பொறுத்த அளவில் அது ஒரு தீயணைப்பு இயந்திரம் போன்றது. அது அமைதியாக இருக்கும். எப்போது நெருப்பு பற்றியதோ அப்போதுதான் அந்த தீயணைப்பு இயந்திரம் செயல்படும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டால் மட்டுமே ஆளுநர் நிர்வாகத்தில் தலையிட வேண்டுமே ஒழிய மற்ற நேரங்களில் அவர் ஒரு பார்வையாளராகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதாவது தமிழ்நாட்டில் எந்த அளவில் சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநருக்கு உண்டு. அதே நேரத்தில் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போனால் அதை மத்திய அரசிடம், குறிப்பாக குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு கொண்டு சொல்ல வேண்டுமே ஒழிய நிர்வாகத்தில் தலையிட்டு அதிகாரிகளை வழிநடத்தக்கூடாது. பெட்ரோல் விலை விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கின்றது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொடும் என அஞ்சப்படுகின்றது. அதே நேரத்தில் நாட்டில் சர்க்கரைக்கு விலை கிடையாது. நம் நாட்டினுடைய ஆண்டு சர்க்கரை தேவை 2.5 கோடி டன்களாகும். கடந்த ஆண்டு 3.2 கோடி டன்கள் விளைந்திருக்கின்றது. இதன் காரணமாக 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்த ஆலைக்கு கிலோ ஒன்றுக்கு 3 ரூபாய் அளவுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. 22,000 ரூபாய் விவசாயிகளுக்கு பாக்கி வைத்திருக்கின்றது. அந்த ஆலைகள் நடத்த முடியாத ஒரு நிலை. கரும்பு விவசாயத்துக்கு ஒரு நெருக்கடி தற்போது வந்திருக்கின்றது. நடப்பு ஆண்டில் சர்க்கரை உற்பத்தி 3.55 கோடி மெட்ரிக் டன்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை இவ்வளவு சர்க்கரை உற்பத்தி ஆனதே கிடையாது. உலக அளவில் பிரேசில் நாட்டில் தான் அதிகமான கரும்பு சாகுபடி செய்வார்கள். அங்குதான் கூடுதலான சர்க்கரை ஆலைகள் உள்ளன. அந்த சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்தது பிரேசில். நடப்பு ஆண்டில் அந்த பிரேசில் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. காரணம், பிரேசிலில் சர்க்கரை உற்பத்தியை குறைத்துவிட்டு எத்தனால் உற்பத்தியை கூட்டிவிட்டார்கள். அந்த எத்தனாலை கொண்டுதான் வாகனத்தை அவர்கள் இயக்குகின்றார்கள். அமெரிக்காவில் 1983 விவசாயத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது.
சோளம் அதிகமாக விளைந்தது. உள்நாட்டில் அதை அழிக்க முடியவில்லை. ஏற்றுமதி செய்தார்கள், தீர்வு ஏற்படவில்லை. கொள்முதல் செய்து சமுத்திரத்தில் கொட்டினார்கள், அதற்கும் தீர்வு ஏற்படவில்லை. இறுதியாக விவசாயிகளுடைய தற்கொலை கூடவே அதை தீர்க்கும் விதமாக சோளத்திலிருந்து எத்தனால் தயாரிக்க முற்பட்டார்கள். எத்தனாலை பெட்ரோலுக்கு மாற்றாக வாகன எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். E85 என்று பெட்ரோல் நிலையங்கள் அமெரிக்காவில் அதிகமாக உள்ளன. 85% பெட்ரோல், எத்தனால், 15% டீசல் பெட்ரோல். இந்த அடிப்படையில் வாகனங்களை அங்கே ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் 20% பெட்ரோலியம் கிடைக்கின்றது. 80% நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் ஆண்டுதோறும் 9 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய செலாவணி இழப்பு அரசுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய நாட்டில் 5% கூட எத்தனாலை பெட்ரோலில் கலந்து வாகன எரிபொருளாக இதுவரை பயன்படுத்தவில்லை. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 5% கலக்கப்படும் என்று சொன்னார். அந்த அறிவிப்பாகவே இருந்து வருகின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால், பெட்ரோல் இறக்குமதி செய்தால் ஆட்சியாளர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பெரிய அளவில் கமிஷன் கிடைக்கின்றது. அந்த கமிஷனை எதிர்பார்த்துத்தான் அந்த பெட்ரோலிய இறக்குமதியை தடை செய்வதற்கு, எத்தனாலை பயன்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயங்குகின்றது. ஆக இந்த நாடு வல்லரசாக வேண்டுமேயானால் இந்த 9 லட்சம் கோடி அந்நிய செலாவணியை கட்டாயம் நாம் தவிர்க்க வேண்டும். அதற்காக வாகன எரிபொருளாக முழு வீச்சில் எத்தனாலை பயன்படுத்த வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 560 சர்க்கரை ஆலைகளில் சரிபாதியை எத்தனால் ஆலைகளாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி முழு வீச்சில் எத்தனாலை பயன்படுத்தி 20% கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலை பயன்படுத்தினால் இந்த நாட்டுக்குள் ஒரு சொட்டு பெட்ரோலியம் கூட இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது இந்த நாடு வல்லரசாவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட இயலாது. நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல, நாட வளர்ந்தரும் நாடு. ஒரு நாடு வளமான நாடு, சிறந்த நாடு, வல்லரசு நாடு எது என்றால், எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வல்லரசு நாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் பெட்ரோலியத்துக்காக கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? எத்தனாலை தயாரிப்போம், வாகன எரிபொருளாக பயன்படுத்துவோம், பெட்ரோல் இறக்குமதிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் துணிந்து எடுத்தால் இந்திய நாடு விரைவில் வல்லரசு ஆகும்.